ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? டுடே வந்து ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோடைய மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி இல்லைனா நம்ம சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரை கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை கப்பு அவல் எடுத்துகிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் அந்த மாவை நல்லா புளிக்க வைக்கணும். நல்லா எவ்வளோக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இதில் பேக்கிங் சோடா, சாப்பாடு, தேங்காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் இதுவே நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஆப்பச்சட்டியில் எடுத்து ஊற்றுறோன்னா புசுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் நிறையா மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகவே இல்லை. இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆப்பம் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் சிக்கன் கறியோ ஆட்டுக்கால் பாயோ எது வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தாலும் அதுவும் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.